எவிடன்ஸே இல்லாமல் விஜயை வந்து இந்த கேஸில் வந்து இன்டைக்ட் பண்ணுறதோ அல்லது வந்து இன்டைக்ட் பண்ணாமல் இருக்கிறதோ மார்ச் 1 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிவிடுவாங்கன்றது தான் வந்து there is a fair theory. ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு கரூர் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு தான் நமக்கு உண்மை தெரிய வரும் வாட் கன்க்ளூஷன்ஸ் த சிபிஐ இஸ் அரைவ்ட் அட். சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டருக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு முன்னால் ஹைகோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சில் உசேன் போல்ட் வேகத்துக்கு ஓடுறாரு. உசேன் போல்ட்டை பின்னால் தள்ளிட்டு இவர் ஓடுறாரு, ரெக்கார்டு பிரேக் பண்ணுறாரு. போய் அவ்வளோ என்ன இந்தியாவோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு படம் எப்படி த்ரெட்டாக இருக்க முடியும்? இந்த படத்துக்கான டிஸ்டர்பன்ஸ் விச் இஸ் ஜெனுவின் பாலிடிக்ஸ். அதை வந்து க்ரஷ் பண்ணுறது, ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறதுன்றது வந்து த மைட் ஆஃப் த ஸ்டேட் வந்து இஸ் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் ஒன் சினிமான்றது இட்ஸ் நாசியேட்டிங் டு த கோர். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் நான்சென்ஸ். தீய சக்தி திமுகன்னு சொன்ன பிறகு அவங்க ஓப்பனாக போய் இறங்கி எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஸோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பவரை வந்து இப்படி யூஸ் பண்ணக்கூடாது சார். இதுக்கு முன்னால் இருந்த ரூலர்ஸ் யாருமே வந்து பவரை வந்து இவ்வளோ சீப்பாக யூஸ் பண்ணது கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ மூவி. இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டா? அதுவும் 5 members have cleared it. எங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரியவே மாட்டேங்குது சார். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, மூவிக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? சிம்பிளிஃபைட் ஸ்ட்ராட்டஜியில் ரிலீஸ் ஆகிருக்கும் மூவி, பட் அவர் கேட்குறாரா இல்லை அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு எதுவுமே வெளியே வர்றது இல்லையா சார்? ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் வெளியே வந்துட்டு இருக்கு. பட் விஜய் என்ன நினச்சிட்டு இருக்காரு? விஜய் பற்றி எல்லாரும் பேசணும். உண்மை என்ன நமக்கு தெரியாது. ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன் கேட்பான், ஆட்டோக்காரன் கேட்பான், யார் வேணால் கேட்பாங்க, உன்னை கேள்வி கேட்பான். நான் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றது, நீ மீடியாவை பார்க்க மாட்டேன்றதே ஒரு அரகன்ட் பிஹேவியர். தென் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் கேரக்டர் அண்ட் ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே இட்ஸ் அ வெரி அக்லி கேரக்டர். இது வந்து பாலிட்டிஷியனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கேஸே கிடையாது. அந்த காலத்தில் 1000 பேரை கொண்டா அற வைத்தியன்னுவான்ல, நீங்கள் நிறைய பேரை கொலை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியன். அந்த மோர் சக்ஸஸ்ஃபுல் யூ ஆர் த மோர் கில்லிங் டுக் பிளேஸ். சார் வெல்கம் பேக் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ இந்த விஜய் சுற்றி நடக்கிற விஷயம் சார், ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐ சம்மன்ஸு போன வாட்டி அவர் என்ன சட்டை போட்டுட்ருக்காருன்ற இதுலேருந்து அவர் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக அந்த ப்ளூ பிளாக் ஷர்ட் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, இன்றைக்கி ப்ரௌன் ஷர்ட் போட்டிருக்காரு. சிபிஐ சம்மன்ஸு அடுத்தது ஏதாவது அரெஸ்ட் வாரண்ட் ஏதாவது இஷ்யூ ஆகுமா, இல்லை அவரோட சார்ஜ் ஷீட்டில் அவரோட பேர் ஆட் ஆகுமான்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இதெல்லாம் எங்கே சார் கொண்டு போகுது? இது யார் ஸ்கிரிப்ட் பண்ணுறா? ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டி இங்கேயா அங்கேயா, இல்லை விஜய்க்கு சாதகமாக போயிட்டுருக்கா? என்ன சார் நடந்தது? இல்லை சார், இதை ஸ்கிரிப்ட் பண்ணுறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சிபிஐ என்கொயரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்டு என்கொயரி. அதனால் அதை நம்ம ஸ்கிரிப்டட்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. அண்ட் மோரோவர் சிபிஐ என்கொயரி மானிட்டர்ட் பை அ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதுவும் அப்பாயிண்டட் பை த சுப்ரீம் கோர்ட். ஸோ 2 layers ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது. அதனால் வந்து பிஜேபி வந்து எவிடன்ஸே இல்லாமல் விஜயை வந்து இந்த கேஸில் வந்து இன்டைக்ட் பண்ணுறதோ அல்லது வந்து இன்டைக்ட் பண்ணாமல் இருக்கிறதோ அல்லது வேறு யாரையாவது வந்து விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸில் இன்டைக்ட் பண்ணுறதோ பண்ணாமல் இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு என்ன, நம்பர் 1 சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. நம்பர் 2, மோர் தென் தட், இட்ஸ் மானிட்டர்ட் பை அ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹெட்டட் பை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கம்ப்ரைசிங் ஆஃப் 2 senior IPS ஆஃபீஸர்ஸ் அட் தி ரேங்க் ஆஃப் IG. ஸோ இதில் வந்து இந்த விசாரணை வந்து நேர்மையாக நடக்கும் தான் நான் நம்புகிறேன். தட்ஸ் மை அசஸ்மெண்ட். யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் சம்திங் தட் டு த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த லேண்ட் ஹஸ் அப்பாயிண்டட் ஆர்டர்ட் அ சிபிஐ என்கொயரி. அதுலேயும் இந்த மாதிரி கமெண்ட்ரி வரும்னு தெரிஞ்சு தான் தே given a second layer of protection which is monitored by a special investigation team retired high சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போட்டிருக்காங்கன்னா ஃபேர் அண்ட் ஃப்ரீ இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்றது தான் தட்ஸ் மை ஒப்பீனியன். ஏன்னா நீங்கள் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த சிஸ்டம். இல்லாட்டி வந்து நம்ம பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. horrendous incident happened. 41 people got killed. Right. See, இது வந்து ஒரு பை டிசைனாக இருக்கும்னு நான் நம்பலை. யாருமே 40 பேர் சாப்பிட்றத வந்து விரும்ப மாட்டாங்க. தட் எனி பொலிட்டிக்கல் லீடர்.
தெர் வாஸ் நோ பாம் அட்டாக், தெர் வாஸ் நோ ஃபயரிங். ஸோ இட் வாஸ் ஸ்டாம்பீடுன்றது எல்லாருக்குமே தெரியும். வெதர் சம்படி பிஹைண்ட் த ஸ்டாம்பீடுன்றது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், விச் த சிபிஐ இஸ் லுக்கிங் இன்டு இட். ஸோ இதில் வந்து ஒரு உண்மை வெளியில் வரும்னு நான் நம்புகிறேன். அது யாராவது ஃபவுல் ப்ளே பண்ணாங்களா அல்லது ஷியர் நெக்லிஜென்ஸான்றது தான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய தெர் ஆர் ஒன்லி 2 questions. பர்சனலி ஐ பிலீவ் தட் இட்ஸ் அ ஷியர் நெக்லிஜென்ஸ். டு மீ, வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங், இட்ஸ் அ ஷியர் நெக்லிஜென்ஸ், பட் இட் மே பி எ கிரிமினல் நெக்லிஜென்ஸ். அதுக்கு யாரை வந்து சிபிஐ வந்து பொறுப்பாக்க போகிறாங்க, விஜய் மட்டுமா அல்லது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்த்தா அல்லது வந்து வேறு ஏதாவது இப்போ நியூ கேரக்டர்ஸ் வில் கம் இன் டு தி சீனான்றதுலாம் நமக்கு தெரியாது. தட் வி வில் நோ ஒன்லி வென் தே ஃபைல் அ சார்ஜ் ஷீட் which they are going expected to do it in another 45 days to 60 days time. மார்ச் ஃபஸ்ட்டுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிவிடுவாங்கன்றது தான் வந்து there is a fair theory. ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு கரூர் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு தான் நமக்கு உண்மை தெரிய வரும், வாட் கன்க்ளூஷன்ஸ் த சிபிஐ இஸ் அரைவ்ட் அட் அப்படின்னு. ஸோ அது வந்து லீகல் ப்ராசஸ், அதை நம்ம வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. அதை யார் ஸ்கிரிப்ட் பண்ணான்னு கேட்குறதும் வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் அ கரெக்ட் வியூ பாயிண்ட். நம்பர் 2, இந்த படத்துக்கான டிஸ்டர்பன்ஸ் விச் இஸ் ஜெனுயன் பாலிடிக்ஸ், விச் ஷோஸ் பிஜேபிஸ் சீப் அண்ட் வெரி சாடிஸ்ட் பிஹேவியர். ஒரு ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ மூவி, அதுக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய 500 crores they invested it. The market size is around 1,000 crores. So how many families got involved in it, how many people's bread and butter involved in it என்றதெல்லாம் ஒரு மினிமம் காமன் சென்ஸ். இட்ஸ் அ சினிமா, அவ்வளோதான். இதுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து க்ரஷ் பண்ணுறது, ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறதுன்றது வந்து த மைட் ஆஃப் த ஸ்டேட் வந்து இஸ் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் ஒன் சினிமான்றது இட்ஸ் நாசியேட்டிங் டு த கோர். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் நான்சென்ஸ். ஒரு சச் அ பவர்ஃபுல் டெமோக்ரஸி, பியூட்டிஃபுல் டெமோக்ரஸி லைக் இந்தியா, ஒரு சினிமாவுக்கு எதிராக போய் இவ்வளோ தூரம் மைட் ஆஃப் த ஸ்டேட்டை இறக்கி விடுறதுன்றது அப்சல்யூட் நான்சென்ஸ். சில கட்ஸை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டருக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு முன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சில் உசேன் போல்ட் வேகத்துக்கு ஓடுறாரு, உசேன் போல்ட்டை பின்னால் தள்ளிட்டு இவர் ஓடுறாரு, ரெக்கார்டு பிரேக் பண்ணுறாரு. போய் அவ்வளோ என்ன இந்தியாவோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு படம் எப்படி த்ரெட்டாக இருக்க முடியும்? தட் ஈஸ இங்கே பராசக்தி ரிவ்யூ கமிட்டிக்கு போகிற மாதிரி இவரும் போயிருந்தா மேபி ரிலீஸ் ஆகிருக்கலாம். தட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர், அது ஆன் த பார்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். நான் கேட்குறது என்னென்னா வந்து நீ எதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓடுறேன்? சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டருக்கு எதிராக டிவிஷன் பெஞ்சிக்கல, மூச்சரைக்க 10 நிமிஷத்தில் தான் உசேன் போல்ட்டை பின்னுக்கு தள்ளிட்டு ஓடுறாரு அவர். அது வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அ வெரி பிக் என்டைட்டி. இந்த ஒரு படத்துக்காக இவ்வளோ அர்ஜென்சி காமிக்க வேண்டிய அவசியம் சொலிசிட்டர் ஜெனரலில் கொண்டு வந்து இறக்குறது துஷார் மேத்தா 1 மணி நேரத்தில் வர கேஸ் ஆகுது உங்களுக்கு. அப்போ இது வந்து கவர்மெண்ட் என்ன மாதிரி அந்த படத்தை வியூ பண்ணுதுன்றதை நம்ம பார்க்குறோம். இவ்வளோ கட்ஸ் அண்ட் இதை கொடுக்கும்பொழுது நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி கில்டு த மூவி. ஸோ அது எதுக்கு வந்து விஜய் வந்து பொலிட்டிக்கலி உங்களுக்கு எனிமின்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அவன் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அவன் வந்து உங்களை பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறான்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுங்கள். மைட் ஆஃப் த ஸ்டேட்டை கொண்டு போய் ஒரு சினிமாவுக்கு எதிராக நிறுத்துறதுன்றது வந்து இட்ஸ் இஸ் அ ஜெனுவின் ஹெட்டேக். அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் ஒத்துக்கிறேன். பட் சிபிஐ என்கொயரி வந்து ப்ராசஸ் ஆஃப் லா, அதை நான் வந்து ஐ ஹாவ் மை ஓன் ட்ரஸ்ட் இன் த சிஸ்டம். அதில் அவ்வளோ சீக்கிரம் வந்து விஜய் தப்பு பண்ணலன்னா மாட்டிக்கிறதுக்கோ அல்லது தப்பு பண்ணியிருந்தாருன்னா தப்புறதுக்கோ வாய்ப்பு கிடையாது, ஐ பிலீவ். பட் ஜனநாயகன் இஸ் அ ஜெனுவின் டிஸ்டர்பன்ஸ் டு விஜய். சார், இங்கே ஜனநாயகன்லேயே இன்னொரு கேள்வி சார். தமிழ்நாடு இஷ்யூஸோ இல்லை தமிழ் இஷ்யூஸிலோ டிஎம்கே ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க யூஸ்வலாக. அட்லீஸ்ட் சிஎம் ஸ்டாலின் இப்போ வரைக்கும் வாய்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இஷ்யூஸ். இந்த ஒரு விஷயத்தில் சைலண்ட்டாக இருக்காரு சார் ஜனநாயகன் இஷ்யூ. அது நேச்சுரலி இருக்குங்க. தீய சக்தி திமுகன்னு சொன்ன பிறகு அவங்க ஓப்பனாக போய் இறங்கி எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஜென்ரலாக அன்றைக்கி அந்த படம் சிங்கிள் ஜட்ஜு ஸ்டே பண்ணி சிங்கிள் ஜட்ஜு கிளியர் பண்ணி டிவிஷன் பெஞ்ச் அப்பீல்டு பண்ண பிறகு கிளியர் இது ஸ்டே பண்ண பிறகு அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு ஜென்ரிக் இன் நேச்சர் அது வந்து சுமார் இது வந்து இந்த லைன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனு இதுவும் வந்து சேர்ந்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கடந்து போயிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது மெயின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சீப் பிஹேவியர். இது இப்படி யூ ஷுட் நாட் சி பவரை வந்து இப்படி யூஸ் பண்ணக்கூடாது சார். இதுக்கு முன்னால் இருந்த ரூலர்ஸ் யாருமே வந்து பவரை வந்து இவ்வளோ சீப்பாக யூஸ் பண்ணது கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ மூவி. இது என்ன பெருசாக உங்களுக்கு ஒன்றா ஒரு 5 நாள் பார்ப்போனா, ஏதோ மிலிட்ரி எம்பளம் காமிச்சா அப்படியே இந்தியா வந்து பாகிஸ்தான் பிடிச்சிடுவானா உங்களுக்கு? வாட் நான்சென்ஸ்! இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டா? அதுவும் 5 members கிளியர்ட் இட். கிளியர் பண்ண பிறகு ஒரு மெம்பரோட அப்ஜெக்ஷனில் ரீகால் பண்ணுறேன். அப்போ பார்த்தா கூட 4:1. ரைட்.
ஸோ this is not the way to use power. ஸோ பிஜேபி இஸ் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இஸ் அரகண்ட் பிஹேவியர். இது இன்னமும் பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்து ஐசோலேட் பண்ணும் சார். பட் இப்போது இன்னொரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு 60 or 90 டேஸ்க்கு நடுவில் தான் இருக்குது. ஆமாம். இப்போது இந்த கேஸ் கூட 60 to 90 டேஸ் கிட்ட தான் போகும். ஓகே. அதே மாதிரி ஜனநாயகனும் ரிவ்யூ கமிட்டிக்கு போனால் 1 month to 45 days, யூ நெவர் நோ, மேபி 90 days. ஸோ இப்போ டிவிக்கோட எண்ட் கேம் எப்படி சார் இருக்குது இந்த எலெக்ஷனுக்கு? சார் படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் கோ டு ரிவ்யூ கமிட்டி த சுப்ரீம் கோர்ட் மே சென்ட் இட் டு த ரிவ்யூ கமிட்டி. நாளைக்கு ஹைகோர்ட்டில் வருது, ஹைகோர்ட்டே ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பலாம், இவங்க ஒத்துக்கலாம் வித் டைரக்ஷன் தட் யூ ஃபினிஷ் இட் வித் இன் 3 டைம் பவுண்ட் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் தே ஹேவ் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆல்சோ. ஸோ படத்தை வந்து ஒரு கோர்ட்டு நினச்சதுன்னா வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இப்போ ஹைகோர்ட் அல்லது ஈவன் சுப்ரீம் கோர்ட்டே கூட வந்து மீடியேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து எனக்கு தெரிஞ்சு மீடியேஷனில் தான் நீங்கள் சால்வ் பண்ணுறது பெட்ரு. சிங்கிள் ஜட்ஜுக்கு வந்து அதை வந்து சிங்கிள் ஜட்ஜே அதை செஞ்சுருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன் மை ஒப்பீனியன் த சிங்கிள் ஜட்ஜ் would have advised both the parties to go for mediation. See, கோர்ட்டில் போய் சண்டை போடுறதுல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா that too when you have stakes like 500 crores investment போது ஒரு சைடு தோற்றுரும். ஒரு சைடு தோற்றுருனாலே there is a loss. அப்போ நீ அப்பீலுக்கு போவீங்க. அப்பீலுக்கு போகும்போது பெஞ்சிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ டைம் கன்சியூமிங். ஸோ ஒரு மீடியேஷனை வந்து நம்ம ஏன்னா மீடியேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் அப்ரோச் ஃபார் மெனி கேசஸ் உங்களுக்கு வந்து. ஸோ சிங்கிள் ஜட்ஜே இங்கே வந்து மீடியேஷனை ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் அதில் தோற்று போச்சுன்னா தென் யூ கம் டு த கோர்ட், தென் த லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஸோ நாளைக்கு டிவிஷன் பெஞ்சு கூட வந்து as a via மீடியா வந்து நீங்கள் போங்க, நீங்கள் பேசுங்க, உட்காந்து பேசுங்க, அண்ட் யூ கன்க்ளூட் வித்தின் அ வீக். அந்த மாதிரி ஒரு டைம் பவுண்டு மீடியேஷனுக்கு 2 பேரும் ஒத்துக்கிட்டிங்கன்னா கோ ஃபார் மீடியேஷன். இல்லைனா வி வில் டிசைட் ஆன் மெரிட்ஸ்னு சொல்லிட்டு போகலாம் அவங்க வந்து. பட் கோர்ட்ஸ் எப்படி இதை வியூ பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த கோர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள் ஹார்சஸ். எந்த கேஸ்லையுமே வந்து இப்படி தான் இருக்கும்னு நம்ம வந்து ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ எஸ்பெஷலி த சுப்ரீம் கோர்ட் யூ கான்ட் ப்ரெடிக்ட். அது இந்த ராவுத்தர் குதிரை முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் வந்தால் இடிக்கும், எட்டி ஒதிக்கும்வாங்க. அந்த மாதிரி படம் போய் நல்லா சிக்கிக்கிச்சு. ஸோ 1000 crores மார்க்கெட்டு 500 crores ஓட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போது ப்ராக்டிக்கலி மேபி அவங்க அந்த ரெவ்யூக்கு போகாமல் இருந்தது அவங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டராக இருந்திருக்கலாம். பட் அவங்களோட லீகல் அட்வைஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் வருமானது எஸ் இட்ஸ் $1 million கொஸ்டின் தான். அதை மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மோடி கவர்மெண்ட்டோட மூடை பார்க்கும்போது தே வாண்ட் டு ட்ராக் த ப்ராசஸ். அது நீங்கள் வந்து மைட் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு முன்னால் நீங்கள் நிற்க முடியாது. ஏன்னா வென் தே சே நாங்கள் ஜெனுவினாக எங்களுக்கு அப்ரஹென்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அது தட் கில்ஸ் த மூவி ஸ்பிரிட்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு வந்து ரெவிக்கு தான் போய் ஆகணும். இல்லைனா இட் வில் டேக் இயர்ஸ். தேர் ஆர் மூவிஸ் விச் 15 years 20 years பொறுத்து வந்த மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது அந்த வெதர் திஸ் வில் மீட் தட் ஃபேட்டான்றது நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னால் இதை வர விடாமல் பண்ணணுன்றதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மோடி கவர்மெண்ட் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்காங்கன்றது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. சார் இப்போது இங்கேயே இப்போது நம்ம மாதிரி இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ் இன்னொரு மேஜர் கொஸ்டின் ஒன்று இருக்குது சார். விஜயோட தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரியவே மாட்டேங்குது சார். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, மூவிக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? சிம்பிளிஃபைட் ஸ்ட்ராட்டஜியில் ரிலீஸ் ஆகிருக்கும் மூவி. எஸ். பட் அவர் கேட்குறாரா இல்லை அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு எதுவுமே வெளியே வர்றது இல்லையா சார்? ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் வெளியே வந்துட்டு இருக்கு. பட் விஜய் என்ன நினச்சிட்டு இருக்காரு? தட் இஸ் த ப்ராப்ளம் சார். இப்போ விஜயை தவிர நம்ம எல்லாரும் பேசுகிறோம். கரெக்ட். விஜய் பேச மாட்டேன்டார். விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறோம். அதில் பேசுகிறவங்கள 99% நான் உட்பட பிடிச்சது தான் பேசுகிறோம். கரெக்ட். உண்மை என்ன நமக்கு தெரியாது இல்லையா? கரெக்ட். எல்லாரும் எவ்ரிபடி ஹஸ் தேர் ஓன் வியூ பாயிண்ட். திமுக பிடிக்காதவன் விஜய் எல்லாமே சரின்னு பேசுகிறான். விஜய் பிடிக்காதவன் திமுக செய்கிறது சரின்னு பேசுகிறான். விஜய் எதுவுமே பேசலை. விச் இஸ் மோர் டேஞ்சரஸ். இப்போ பாலிடிக்ஸ் பேசி 1 month ஆகுது அவர் இன்னையோட. லாஸ்ட் 18th or 19th ஈரோடில் அந்த மீட்டிங் பேசினார், பப்ளிக் ரேலி. அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் படத்துக்கு இந்த கிரைசிஸ் வரல. நான் அவர் படத்துக்கு இந்த கிரைசிஸ் வந்துடுச்சு, சிபிஐ சம்மன்ஸும் வந்துடுச்சு. அவர் ரெண்டுத்துக்கு நடுப்புற இப்போ மாட்டிக்கிட்டாரு. ஹீஸ் அண்டர் ட்ரபிள், ஹீஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். அதில் எந்த சந்தேகம் வேணாம். நீ என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணணும்னா தட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் சில்லிங் எஃபெக்ட் யாராக இருந்தாலும். அதுவும் 41 பேர் செத்துருக்காங்க அப்படின்னும் போது வந்து அண்ட் ஈ நோஸ் அபவுட் பிஜேபிஸ் திங்கிங் அண்ட் ஒரிஜினல்
தேர் பிஹேவியர் ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சிபிஐ என்கொயரிக்கு யாராக இருந்தாலும் எனி டாம் டிக்கர் ஹாரி சிபிஐ என்கொயரி ஃபார் தட் மேட்டர் போலீஸ் என்கொயரினா நீ என்ன தான் நிரபராதியாக இருந்தாலும் போலீஸ் என்கொயரி போகிறேன்னா யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ஃபியர். ஸோ சிபிஐ என்கொயரிக்கு போகிறீங்க அப்படின்னும் போது தட் வில் ஹேவ் எ மொரல் டெஸ்ட்ராயர் தான். ரெண்டாவது படம் பீங் அன் ஆர்டிஸ்ட்டு அவர் படம் வந்து அவர் ப்ரொடியூசராக இல்லாட்டியும் 500 crores ஒரு மூவி தட் டு ஹி கிளைம்ஸ் இட்ஸ் லாஸ்ட் மூவின்னும் போது அந்த படம் ரிலீஸ் ஆகலன்றது வந்து ஒரு நடிகனுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அது வந்து ஒரு டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட். இட் வில் ஹவ் பீன் டெஸ்ட்ராய்ட் இஸ் மொராலிட்டி, ஐ மீன் இஸ் மாரல் ஸ்ட்ரென்த். கரெக்ட். அவரோட மாரல் ஸ்ட்ரென்த்தை வந்து இஸ் இன்னர் ஈக்குவலிபிரியம் வுட் ஹவ் பீன் டிஸ்டர்ப்டு இந்த படம் வெளியில் வரலன்றது. பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் யூ ஹேவ் டு லுக் அட் இட் ஃப்ரம் ஹிஸ் ஷூஸ். நமக்கு ஒன்றும் இல்லை, பட் ஒரு நடிகனாக பார்க்கும்போது அது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆகனி அது. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுப்புற நோ இஸ் காட் இன். இது இல்லாட்டி மட்டும் அவர் ஒன்றும் பெருசாக பாலிடிக்ஸ் பேசுகிறதே போகிறது கிடையாது. பாலிட்டிஷியன் வித் லெஸ் பாலிடிக்ஸ். இப்போ இந்த சம்பவம் தெரிந்து போச்சு. 1 month ஆகுது பாலிடிக்ஸ் பேசி, ஜெனுவின் இஷ்யூஸ் எதை பற்றியுமே அவர் பேசலை. இஸ் கேரக்டர் இஸ் ஹவு லாங் இட் வில் பி சூட்டபிள் ஃபார் பாலிடிக்ஸ்ன்றது தான் $1 million கொஸ்டின். ஹி ஹஸ் இன்ட்ராக்ஷன் வித் நன். நீ மீடியா கிட்ட பேசுறதில்ல, அப்போசிஷன் லீடர்ஸோட பேசுறதில்ல, யாரோடையுமே நீ கலந்து பேசுறதில்ல. இஸ் கேரக்டர் இஸ் நவ் $1 million கொஸ்டின் இஸ் அவர் கேரக்டர் வந்து பாலிடிக்ஸ்க்கு சூட்டபிளான்ற கேள்வி தான் நமக்கு இன்னைக்கு வந்து நிற்குது. பட் சார் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காமன் சென்ஸ் சார். நம்ம வில்லேஜ் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் வழியோ இல்லை அந்த காலத்து வில்லேஜ் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருப்பார் நடுவில். 2 பார்ட்டிஸும் அப்ரோச் பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னாரோ அது தீர்ப்பு. கோர்ட் சிஸ்டம்லாம் இருந்தது, பட் அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் கூட நடந்துட்டு இருந்தது. வி ஹேட் ஸ்ட்ராங் மீடியேட்டர்ஸ் ஹூ குட் ப்ளே தி ரோல், ரைட், போத் சைட்ஸ். அந்த மாதிரி கூட இவர் அப்ரோச் பண்ண மாதிரி தெரியலையே சார் யார்கிட்டையும். சார் எல்லாமே அவரை பற்றி மர்மமாக இருக்குது சார். மர்மம் நான் சொல்கிறது வந்து தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. எவ்ரி திங் இஸ் இன் அ வெரி, எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். நான் தவறாக சொல்லலை. ஐ டோன்ட் மென்ட் எனி அக்லி கண்டென்ட், அப்படி சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா வந்து அவரை பற்றின எந்த தரவுகளுமே உங்களுக்கு வெளிப்படையாக இல்லை. வெளிப்படையானதாக இல்லை. அதுவும் பப்ளிக் பாலிடிக்ஸில் இருக்கிற நீ பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகு ஒரு நடிகனா நீ எப்படி வேணால் இருந்துட்டு போ. ஐ ஹேவ் நோ ரைட் டு ஆஸ்க் யூ கொஸ்டின். இட்ஸ் யுவர் பர்சனல் ரைட். நான் எதுவும் வந்து அதுவும் பீப்புள் லைக் மீ ஹூ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ் அபவுட் சினிமா நான் கேட்கவே மாட்டேன். யூஆர் ஜஸ்ட் லைக் அன் அனதர் ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். பட் பாலிடிக்ஸ் வந்த பிறகு எவ்ரி சிட்டிசன், இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் உன்னை கேள்வி கேட்க உரிமை உண்டு. ரைட். பிச்சை எடுக்கிறான் இல்லையா, ஈவன் a beggar has a right to ask you questions because this nation belongs to him. இந்த நாடு அவனுக்கு சொந்தம். அப்போ ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன் கேட்பான், ஆட்டோக்காரன் கேட்பான், யார் வேணால் கேட்பாங்க, உன்னை கேள்வி கேட்பான். நான் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றது, நீ மீடியாவை பார்க்க மாட்டேன்றதே ஒரு அரகண்ட் பிஹேவியர். பிகாஸ் அவர் ஈவில் த மீடியா மேபி இன் நேச்சர், மீடியா ரெப்ரசன்ட்ஸ் சொசைட்டி அண்ட் பீப்புள். அப்போ நான் மீடியா கிட்ட பார்க்க மாட்டேன்றது நான் சொசைட்டி கிட்ட பேச மாட்டேன்றதோட அர்த்தம். என்னதான் சோஷியல் மீடியா வருது, ட்விட்டர் வந்தாலும் இட்ஸ் ஒன் வே பாத். மோடி பேசுகிற மாதிரி மன் கி பாத் அது. நீ வந்து இன்ட்ராக்ஷன் வேணும்னா நீ மீடியா கிட்ட பேசணும். மீடியா கிட்ட பேசும்போது மீடியா கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னா வந்து தே ரெப்ரசன்ட் பீப்புள். அதில் வந்து அக்லி எலிமெண்ட்ஸ் இருப்பான், அது வேற, அது எல்லாத்துலேயும் தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஸோ மீடியா கிட்ட ஒருத்தர் பேச மாட்டேன்னு சொல்கிறாருன்னா, மீடியாவை ஷன் பண்ணுறாருன்னா, then I think it's a very, very dangerous character, and I can go far as to say it's a very ugly character. Correct. And the more you avoid, the bigger the problem becomes. The problem becomes. The more you avoid, the problem becomes very big. ஏன்னா see, சொசைட்டியோட நீ எப்படி பேசுவ? த்ரூ மீடியா தான் பேசுவேன். நீ ஒவ்வொருத்த வீட்லேயும் போய் பேச முடியாது, அல்லது ட்விட்டரில் வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையும் நீ பதில் சொல்ல போகிறது கிடையாது, இன்ஸ்டாவில் சொல்ல போகிறது கிடையாது. அங்கே எல்லாமே ஒன் வே பாத். Whereas பாலிடிக்ஸ்ன்றது டைலாக் தானே சார். வாட் இஸ் பாலிடிக்ஸ் ஆஃப்டர் ஆல்? இட்ஸ் நத்திங் பட் டைலாக். கான்ஸ்டன்ட் டைலாக் வித் எவ்ரி ஒன். உன்னை ஏற்றுக்கிறவன், எதிர்க்கிறவன், உன்னை பாதி ஏற்றுக்கிறவன், பாதி எதிர்க்கிறவன், பீப்புள் ஹூ ஹேட் யூ, பீப்புள் ஹூ லவ் யூ, எல்லாரோடையும் நீ இன்ட்ராக்ஷன்லேயே இருக்கணும். கான்ஸ்டன்ட் டைலாக் வித் சொசைட்டி தான் பாலிடிக்ஸ். பாலிட்டிஷியன்ஸ் பேசிக் குவாலிட்டிஸ் கான்ஸ்டன்ட் டைலாக் வித் எவ்ரி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. அது ஜீரோன்னும் போது இவர் பாலிட்டிஷியனான்ற கொஸ்டினே வருது இல்லை. See, his introvert nature may be a hurdle for this. But introverts-ஆ இருந்தவங்க கூட பாலிடிக்ஸில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரஹாம் லிங்கன், ஏன் ஜெயலலிதா. பட் அவங்க கூட வந்து லேட்டர் ஸ்டேஜில் தான் மீடியாவை ஷன் பண்ணாங்களே விட ஆரம்ப கட்டங்களெல்லாம் வந்து she will have a big fight with media. When she is in power, she used to file cases against media. For example, people like me faced 2 cases filed by her. Even after her death, the cases went.
நான் அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்த பிறகு ஹைகோர்ட் 2 கேஸையும் குவாஷ் பண்ணிச்சு. ஸோ நான் இது நான் ஜஸ்ட் a tip of an iceberg. She had hundreds of cases against media persons, but she had her own interaction. And இது how can you call this personality as a பாலிட்டிஷியன்றதே இன்னைக்கு $1 million கொஸ்டினாக இருக்குது. அண்ட் அவரோட கேரக்டர் பாலிடிக்ஸ்க்கு சூட்டபிள் ஆகுமான்றது இட்ஸ் a very big question. சார் பட் இஸ் இட் ட்ரூ தட் அவருக்கு சுற்றி இருக்கிற அட்வைசர்ஸ் ஐ மீன் ஒரு கேப்பபிளாக மெச்சூர்டாக சீசன்டாக இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. ஸோ அது ஒரு மேஜர் இஷ்யூவா சார் அது? நோ, யூ ஆர் ராங். யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். தீதும் நன்றும் பிறர் தர வாரம். எனக்கு பிடிச்ச அட்வைசரை தான் நான் வச்சுப்பேன். ஓகே, ஒன் cannot blame his advisors. Of course that's my opinion. பட் நீங்கள் அந்த மாதிரி ஒப்பீனியன் எதுவும் வச்சுக்காதீங்க. தட்ஸ் ஆக்சுவலி a wrong perception. பட் கருணாநிதி அப்படி இல்லை சார். இது ஃபண்டமெண்டலி இவரோட பிஹேவியர், விஜயோட கேரக்டர்ன்றது ஹிஸ் பர்சனாலிட்டி ஸ்ட்ரைட்ஸ்ன்றது பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்ன்றது அன்ஹெல்தி. டோன்ட் blame his advisors. I will never blame his advisors. Or for that matter, விஜயோட ஸ்டேச்சரில் இருக்க எந்த ஒரு பாலிட்டிஷியன் ஆர் சினிமா பர்சனாலிட்டி, ஐ வில் நெவர் பிளேம் ஹிஸ் ஆர் ஹெர் அட்வைசர்ஸ். நீ பிடிச்ச அட்வைசரை தான் வச்சுக்கிறேன், அவங்க காரணம் கிடையாது. இன்னொன்று, அவங்க பிடிச்சது தான் உனக்கு சொல்லுவாங்க. நீ பிடிச்சவங்க சொல்கிறவன தான் பக்கத்தில் வச்சுப்பேன். நீ இதெல்லாம் பண்ணாதான்னு சொல்கிறவனா யூ வில் சேஸ் தம் அவுட். அவங்களை துரத்தி விட்ருவோம். அதனால் பிளேமிங் இஸ் அட்வைசர்ஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் யூ ஐ எம் சேயிங் தட் அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க. அது காரணமே கிடையாது. And if you can consult with people who knows human psychology. Advisors காரணம் கிடையாது, அவர் காரணம். அவர் மட்டும்தான் காரணம். He is not a child. No, he is 51 years old. He is the number one superstar in the country. He is the highest paid cinema artist in the country, not in Tamil Nadu, the whole of the India. அப்புறம் எப்படி அவருக்கு தெரியாதா? நல்லது கெட்டது தெரியாதா? he is in the pinnacle of his career. Right. ஸோ அதனால் அட்வைசர்ஸை ப்ளேம் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் 100% ராங். 100% ராங். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வராது சார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சோறும் எத்தனை நாளைக்கு வரும்னு. அந்த மாதிரி கேஸ் இதெல்லாம் சி யூ ஆர் அட் த பிகினிங் ஆஃப் யுவர் கரியர் பாலிடிக்ஸில். அப்பயே இவ்வளோ கூட இருக்குது சார். இஸ் அ பாலிட்டிஷியன் வித் nil politics. மேபி 1 in billion throughout the world. nil பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரே பாலிட்டிஷியன் சார். இந்த 2 இஷ்யூமே சால்வ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆஃப் லீகல் மைண்ட்ஸ் இருக்காங்க சார். ஐ எம் நாட் சேயிங் காங்கிரஸ் அட்வைசர்ஸ் கிட்டே போ, இல்லை பிஜேபி ப்ரோ லாயர்ஸ்கிட்ட போன்னு சொல்ல. பெஸ்ட் ஆஃப் லீகல் மைண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணுன்றதை செலக்ட் பண்ணுறது தான் விஷயம். ஆமாம், அதுவும் கூட சரியா. அதான் சார் இந்த 2 விஷயத்துலையும் ஒன்று சார். இந்த படம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ரிலீஸ் ஆகும். கரெக்ட். அண்ட் அவரோட ரசிகர்கள் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் பார்க்க தான் போகிறாங்க. ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. சிபிஐ கேஸில் ஒன்றும் தூக்கில் போட்டுற முடியாது. அட் த மேக்ஸிமம் குட் பி அ கிரிமினல் நெக்லிஜென்ஸ். இது ஒன்றான இன்டென்டட் கிடையாது. யாரும் பண்ணியிருப்பாங்க நம்பல, நமக்கு அது விஷுவல்ஸை பார்த்தாலே தெரியும். இது பாலிட்டிஷியனுக்கு இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. அந்த காலத்தில் 1000 பேரை கொண்டா அற வைத்தியன்னுவான்ல. நீங்கள் நிறைய பேரை கொலை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியன். உலகம் த்ரூ அவுட் த குளோப் இருக்க விஷயம் தான் இது. த்ரூ அவுட் த குளோப் பை ஒன் வே ஆர் அதர் பாலிட்டிஷியன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கில்லிங் ஆஃப் பீப்புள். அந்த மோர் சக்ஸஸ்ஃபுல் யூ ஆர், த மோர் கில்லிங் டுக் பிளேஸ். அவ்வளோதான். இது ஒன்றும் இப்போ வரலாறுல இல்லாதது ஒன்றும் கிடையாது. அவரோட நேச்சர் என்ன? இந்த 2 இஷ்யூவையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கூட அதர்வைஸ் வாட் இஸ் ஹி? அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் என்ன, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ் என்ன தெரியாது. ஒன்றுமே இல்லையா? when you don't interact with people, how can you call yourself as a politician? சார் நீங்கள் பேசணும் சார். முதல்ல பாலிட்டிஷியன்றவன் என்ன, you will mingle, you will have a dialogue with everybody. நீ யாரையுமே பேச மாட்டேன்ற, யாரு கூடயுமே பேச மாட்டேன்றன்னா அது அந்த கேரக்டர் மேபி சினிமா ஸ்டார் சூட்டபுளாக இருக்கலாம். பாலிட்டிஷியனுக்கு அது அது ஓடாது. டேக் ஆஃப் ஆகும். பிரைவேட் லைஃப்ல இந்த இஷ்யூஸ் ஆம்பிளிஃபை ஆகாது. பப்ளிக் லைஃப்ல ஆம்பிளிஃபை ஆகும் சார். நான் யாரோடையுமே இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேன்னு ஒருத்தன் எப்படி சொல்ல முடியும்? இந்த 2 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு, அடுத்த மாதத்தோட. இந்த 2 வருஷத்தில் நாட் அ சிங்கிள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். சிங்கிள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட பண்ணலன்னு என்ன பாலிட்டிஷியன்? தெர் ஆர் இஷ்யூஸ் ஆஃப்டர் இஷ்யூஸ். அது நான் பேசணுன்றது கடமையான்றாங்க. நடைமுறை என்ன? அண்ட் யூ வில் பி இன் டீப் ட்ரபிள். தப்பி தவறி நாளைக்கே ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டா யூ வில் பி இன் வெரி டீப் ட்ரபிள். ஏன்னா சுற்றி இருக்கவெல்லாம் போய் தான் சொல்லுவோம்.
நத்திங் கேன் ரீப்ளேஸ் அ மீடியா ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன். நிறைய விஷயம் உனக்கு த்ரூ மீடியா தான் தெரிய வரும். ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் போய் சொல்லுவான். அது அந்த புரிதலே இல்லையே. காது வந்து விரும்பினதை மட்டும்தான் கேட்க விரும்பும், கிரவுண்டில் இருக்காது. கிரவுண்டு வேறு. ஓகே சார், வில் வெயிட் அண்ட் வாட்ச் சார். தேங்க்யூ சார். நன்றி சார்.